புதுப்பாளையம் கிராமத்திலையும் நவுட்டு மண் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியூர் பர்மிட் அனுமதி சீட்டை வச்சுக்கிட்டு செங்கசூளைக்கு மணல் எடுக்கிறேன்னு சொல்லி நூதன முறையில, அதாவது லாரியின் முக்கால் பகுதிக்கு மணலை போட்டுக்கிறது, அதுக்கு மேல தார்பாயை போட்டு நவுட்டு மண்ணை போட்டு கொடுத்துட்டு வர்றது. இது மாதிரி நூதன முறையில உள்ளூர் திமுக நிர்வாகிகள், குறிப்பாக பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கரூர் கிழக்கு ஒன்றிய திமுகவினுடைய செயலாளர் திரு முத்துக்குமாரசாமி அவர்களுடைய பேர் ஆதரவோடு மாவட்ட பிரதிநிதி CSC சுப்பிரமணியன் என்பவரும், ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்கள் லட்சுமாபுரம் குணசேகரன், நெரூர் புதுப்பாளையத்தை சேர்ந்த VPS ராஜ்குமார், மாணவர்கள் சரவணன் போன்ற உள்ளூர் திமுக பிரமுகர்களுடைய துணையோடு பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல வெகு ஜோராக இந்த மணல் திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு நேரங்கள்ல மணல் திருடிட்டு போகும்போது அந்த வண்டிக்கு முன்னாடி பின்னாடி 10 அடியாளர்களை வச்சு கொண்டுட்டு போறதுனால கரூர் வேலைக்கு போயிட்டு நள்ளிரவுல வரக்கூடிய பொதுமக்களும், பல்வேறு வேலை நிமித்தமாக போயிட்டு அந்த சொந்த ஊர் திரும்பக்கூடிய பொதுமக்களும் மிகுந்த அச்சத்துடன் திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை நாங்கள் வன்னியர் மக்கள் கட்சி சமூக அக்கறையோடு பல முறை தடுத்து கேட்ட பொழுது, இரவு நேரங்களில் லாரிகளில் மறித்து கேட்ட பொழுது, ஒன்றிய செயலாளர் திரு முத்துக்குமாரசாமி பேரை சொல்லித்தான் அத்தனை லாரி டிரைவர்களும் எங்களை மிரட்டிட்டு போறாங்க. எங்களால ஒரு அளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியல. நாங்க வாங்கல் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்து இரவு நேரத்துல ஆய்வுக்கு வந்த உதவி ஆய்வாளர் திரு செந்தில்குமார் என்பவரை அடையாளம் தெரியாத மணல் திருட்டில் ஈடுபடக்கூடிய மணல் கொள்ளையர்கள் வாகனத்தை ஏற்றி அவர் மீது மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். இந்த மணல் கொள்ளைக்காக வாங்கல் சரகத்துல ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்குது. இப்படி தொடர்ந்து சட்டவிரோத செயல்கள் இந்த மணல் கொள்ளையால தான் ஏற்படுகிறத நாங்க இங்க ஆணைப்பூர்வமா தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் இன்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். தட்டி கேட்கக்கூடிய வன்னியர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் சக்தி படையாட்சி எனக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள், சேரப்படி, மல்லமுடியும், அங்க இருக்கக்கூடிய புதுப்பாளையம், அச்சமாபுரம், கல்லுப்பாளையம், திருமக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இப்ப காலையில இந்த மனு கொடுக்க வர நிகழ்ச்சி வரும் கூட கொலை மிட்டல் இருக்கு. எங்களுக்கு மால் வச்சு மிரட்டுறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய இவர் தான் 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி பார்த்தீங்க. இவர் கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி முதல்ல மணல் எல்லாம் லாரிக்காரங்கிட்ட பணம் கேட்டார், ஒன்றும் ஆகலை. ஏன்னா அது கடத்துறது பவர்ஃபுல்லான இடம், அதனால ஒன்றும் வழி இல்லை. அதனால இந்த பேட்டி கொடுத்தார். நேற்று வலுவாக கவனிச்சிட்டாங்களாட்டு. நேற்று வலுவாக கவனிச்சதுனால நேற்று யோகி சிகாமணி நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, 300க்கும் மேற்பட்ட அடியாட்களை கூட்டிகிட்டு போனேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் யாரையோ தாக்கி ரத்த காயம் ஏற்படுத்தினாராம், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாக சொல்கிறாரு. எல்லாமே செட்டப். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார். அங்கே ஜாதி பற்றி பேச ஆரம்பிக்கிறார். மணல் கடத்தலுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் என்னுடைய பேட்டியை முழுமையாக நீங்கள் நேற்று போட்டீங்க, கேட்டுருப்பீங்க. ஒரு இடத்துல கூட மாட்டு வண்டி பற்றி நான் பேசவே இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்து மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல எப்பவும் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கிறாள். இப்போ மாட்டு வண்டியை கேடயமாக வச்சுக்கிட்டு கோடி கோடியாக கொள்ளை இது ஃபுல்லாக கவர் பண்ண வீடியோ. ஒரு இடத்துல மாட்டு வண்டி இருக்கா? இந்த மணல் கடத்தில் மூடி மறைக்கிறதுக்கு பார்ட்டி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படியே. இப்போ 4 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு சொன்னேன். 5 மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போய் போலீஸ் காவல் இருக்குது கூட. மாட்டு வண்டி கோயம்புத்தூர் ரோட்டில் அவுத்து விட்டு ரோடு சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் மாட்டு வண்டி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதி கலவரத்தை உருவாக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது நடக்கலை. என் கூட எல்லா மக்களும் இருக்கிறாங்க, அது நடக்கலை. அதுக்கு அடுத்தது மாட்டு வண்டி தொழிலாளர்களை திசை திருப்பலாமான்னு பார்த்தாங்க, கிடையாது. இதில் பின்னாடி மாட்டு வண்டி தொழிலாளர் இருக்கிறாங்க. ஒரு காலத்துலேயும் நான் அவங்களுக்கு எகைன்ஸாக போனது கிடையாது. இதே மாதிரி தான் போன தடவை நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ மாட்டு வண்டியில் உள்ளூர் தேவைகளுக்கு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ராஜ்குமார்னு வேலாயுதம் பழத்துக்காரனை வச்சு ஒரு வழக்கு போட வச்சார். அது இவங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லா மாட்டு வண்டிக்காரங்களுக்கும் தெரியும். இவங்களும் போய் பேசி பார்த்தாங்க. அவர் பணம் கேட்டார், வசூல் பண்ணி 5 லட்ச ரூபா பணம் கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார். இவர் சொல்லலை, அதனால் வாங்கலை. அதுக்கப்புறம் அதனால் மாட்டு வண்டிக்காரங்களை பூரா ஒன்று சேர்த்து தேர்தல் பிரச்சார கடைசி நாள் அன்னைக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணார்.
11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். 11:05க்கு நீ மாட்டு வண்டியை கட்டிட்டு ஆற்றுக்கு போ, எவனும் கேட்க மாட்டான், கேட்டான்னா எனக்கு ஃபோன் பண்ண அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னார். இன்னைக்கு அந்த தெம்பில் தான் லாரி கடத்தல் நடக்குது. 4.5 வருஷம் இல்லை, 4.25 வருஷம் காணாம். இப்போ இந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஞானோதயம் வந்த மாதிரி மாட்டு வண்டியை கேடயமாக வச்சுக்கிட்டு தினம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான கடத்தல் நடக்குது. இதுக்கு சம்பந்தமாக புகார் கொடுத்தா நேற்று ஃபோன் பண்ணோம், கலெக்டர் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எஸ்பிக்கு ஃபோன் பண்ணோம், மீட்டிங்கில் இருக்கிறோம்னார். அதுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்தார், அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கவே இல்லை. இப்போ கூட நான் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணேன், என் ஃபோன் பிளாக்ல இருக்கு, வேறு ஃபோனில் போட்டால் அடிக்குது. இப்போ ஐஜி சார்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசினேன், கலெக்டர் ஃபோனை எடுக்கலை. இதுதான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு. ஒரு போலீஸ்காரர் ஓப்பனாக சொல்லிட்டார் அன்னைக்கே, சார் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மேலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டார். அதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் இந்த தடவை நடக்காது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், புரியுதா? நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறதுக்கு மாட்டு வண்டிக்காரங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அமைச்சராக இருந்து பதவி முடியும் பொழுது சியா கமிட்டியில் மாட்டு வண்டியை அனுமதி சீட்டு போட்டு 105 ரூபா கொடுத்துட்டு மணல் அள்ளலாம்னு சொல்லி ஆர்டர் வாங்கி கொடுத்தவன் நான், கரூர் மாவட்டத்தில் 4 இடத்துல. அது டூப்ளிகேட்னு சொல்லிட்டீங்க. அதையே அவங்க நம்பி தான் உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே சியா கமிட்டி ஆர்டரை கொண்டு போய் மினி டிப்பர், மினி லாரி, மினி ஜேசிபின்னு போட்டு வாங்கிட்டு வந்துட்டு மணல் கடத்தல் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு வரை கடத்தி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த உள்ளூர் மாஃபியாக்கள் திமுகவில் இருக்கக்கூடியவங்க, நேற்றே பேர்லாம் கூட சொன்னேன், இந்த சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவோட துணையோட முத்துக்குமார் ஒன்றிய செயலாளர், வேலுசாமி ஒன்றிய செயலாளர், மணல் மாஃபியா லாட்ரி மாஃபியா பாண்டியன், தர்மராஜ், இவங்க எல்லாம் தான் இந்த வேலை செய்கிறாங்க. தர்மராஜ் தான் லீட் பண்ணி நடத்துகிறவர். இதை திசை திருப்புறதுக்கு பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, எங்கே ஒரு இடத்துல மாட்டு வண்டி இருக்குது அந்த வீடியோவில், பூரா இல்லை லாரி தான். நைட்டு அல்ல பகலில் ஒரு செட்டு ஓடுது, நைட்டில் இன்னொரு செட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, யாரை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க என்னங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், எங்களை என்னமோ சிறைப்பிடிச்சு வச்சுட்டாரான். சிறைப்பிடிக்கிறதுக்கு என்ன இவருக்கு என்ன 2 கொம்பா இருக்குது சிறைப்பிடிக்கிறதுக்கு? நாங்களும் உள்ளூர் தான், சிறைப்பிடிக்கிறதுக்காக கிடையாது. 4 மணிக்கு போனால் 10:30 மணிக்கு தான் இங்கிருந்து கிளம்புனேன், இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம். அதெல்லாம் கிடையாது, 2 பக்கம் வண்டி போட்டு குறுக்காட்டியிருந்தாங்க, போய் எடுத்து போட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் சிறைப்பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் இதெல்லாம் முதல்ல உண்மை செய்தி போடுங்க, அதுதான் என்னுடையது. இன்னைக்கு கூட நான் தினமலரில் அவர்கிட்ட காலையிலே சொன்னேன். நான் அதில் தினமலர் செய்தியில் போட்டாங்க, நல்லா போட்டிருக்காங்க, அதுக்கு பாராட்டுறேன், நல்ல செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் மாட்டு வண்டியில் அள்ளி கொண்டாந்து வெளியில் கொட்டுறாங்கன்னு சொல்லி நான் அந்த பேட்டியில் அது வரவே இல்லை. அவர்கிட்ட ஜெய்கணேஷ் சொல்லிட்டேன். அதே போல் காலை கதிரும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். காலை கதிரில் போட்டிருக்கக்கூடிய தலையங்கம் தப்பாக இருக்குது. என் செய்தி நான் சொன்னதையும் போட்டிருக்காங்க. அதிமுக பிரமுகர் கேட்டதால் தான் மணல் எடுத்தோம். எங்க ஆளுங்கட்சி அதிமுகவா? திமுகங்க. அதிமுக பிரமுகர் கேட்டதால் தான் மணல் எடுத்தோம்னு ஒரு தலைப்பு ஹெட்லைன் வந்துருச்சு. இந்த நான் சொன்னதை போட்டிருக்காங்க. இந்த அவங்க சொல்றதெல்லாம் போட்டா அவர் 61.5 லட்ச ரூபா ஏமாத்திட்டு உள்ள இருந்து வந்தார், அதை போடுங்க நாளைக்கு. அதனால கரூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், மணல் கடத்தல். எலெக்ஷன் வந்துருச்சுன்னு அவுத்து விட்டாங்க திமுக காரனை பூரா. அதனால இதுக்கான வேலைகள்லாம் மிக ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பொறுத்து பார்த்து மக்களுடைய கோரிக்கையை வச்சு மக்களுடைய பிரச்சனைகளை எங்ககிட்ட சொன்னதுனால தான் நாங்கள் அந்த பக்கம் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு செய்தி போடுறாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது குளித்தலைக்கு எங்கள் வண்டி ஜல்லி ஏற்றிட்டு போச்சு. ஜல்லி கொட்டிட்டு அங்கேருந்து எக்ஸஸ் மணலை ரத்தனகுமார்ங்கிற கான்ட்ராக்டரு மாயனூர் பாலத்துக்கு கொண்டு வரதுக்காக ஏற்றினார். கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, டிஆர்ஓ பேசினார், போய் பார்க்க சொன்னால் அவரே கூட வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்துட்டு வந்தாங்க. இது 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க வேலை, பொய்ய சொல்லி இதை நியாயப்படுத்த பார்க்குறாங்க. இனிமேலும் மாட்டு வண்டி அள்ளுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இனிமேலும் லாரி உள்ளே போய் அள்ளுனா
இன்னும் அதிகமான எங்களுடைய கட்சிக்காரங்க பொதுமக்களோடு வந்து நாங்கள் அதை தடுப்போம். வேற என்ன எல்லா வேலையும் பண்ணாங்களோ, 10 லட்ச ரூபா அறிவிச்சது, ஒன்மேன் கமிஷன் போட்டது, முதலமைச்சர் ஸ்பெஷல் விமானத்தில் வந்தது, துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து பறந்து வந்தது, போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணினது, ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டினது, குடிநீர் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டினது, அது மாதிரி இன்னைக்கு நேற்றுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுறது பார்க்கறது, மாட்டு வண்டிக்காரங்களை தூண்டி விடுறது. இன்னைக்கு கொண்டு மாட்டு வண்டி கொண்டு கோயம்புத்தூர் ரோட்டில் அவுத்துட்டு போ, எனக்கு என்னென்ன நான் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ப்ரெஸ்காரன்ட்ட சொன்னேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், மாட்டு வண்டிக்காரங்க வந்தாங்கன்னா சொல்லுங்கள், நானே அங்கே வரேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நான் ஒன்றும் தப்பு பண்ணல. பயப்படுறது அன்னைக்கு எப்படி இன்னைக்கு அப்படி தான். அதனால இந்த நாடகமெல்லாம் இனி இந்த தடவை எடுக்காது. எல்லா மாட்டு வண்டிக்காரங்களுக்கும் விவரம் தெரியும், எல்லா பொதுமக்களுக்கும் விவரம் தெரியும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, நைட்டில் தூங்கவே முடியலன்ட்டாங்க. சின்ன ரோடு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மணல் லாரி நிற்கிது, பின்னாடி போய் ஒருத்தர் கடைக்கு போயிட்டு வந்து வண்டியில் நிற்கிறார். அங்கே இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி பார்க்காம ரிவர்ஸ் எடுத்து மேலே ஏறிடுச்சு லாரி. ஏறி இறந்து போனார், ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். பள்ளிக்கூடத்து பிள்ளை உள்ளே போக முடியலையா, பஸ் உள்ளே போக முடியல, பள்ளி ரோட்லேயே இறக்கி விட்டு போயிடுறாங்க, மெயின் ரோட்லேயே நடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா வருத்தப்படுறாங்க மக்கள். நீங்கள் நான் வர வேண்டியதில்லை, நீங்கள் அந்த ஏரியாவில் போய் விசாரிச்சுட்டு என்ன உண்மைங்கிற நிலையை, உண்மைத்தன்மையை செய்தியாக போடுங்க. வேற ஏதாவது ஆளுங்கட்சி அவங்க என்னை கேட்ட அனுமதி இருக்காரு, அதைத்தான் வச்சு லாரியில் அள்ளிட்டு போயிட்டாங்களே. அனுமதி வாங்கி கொடுத்து அது முடிஞ்சிருச்சு. வாங்கி கொடுக்கணும். ஆளுங்கட்சிக்காரங்க மாட்டு வண்டி தொழிலாளர் மீது அக்கறை இருக்கிறவங்க, அந்த குடும்பம் பிழைக்கணும், அவங்க வாழ்வாதாரம் கிடக்கூடாதுன்னு நினைச்சா மறுபடியும் ஆளுங்கட்சி தான் வாங்கி கொடுக்கணும். கொடுக்கலையா? ஆளுங்கட்சி வாங்கி கொடுத்தா எப்படி இப்படி ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு மணல் கிடத்துறது? இல்லை, நான் ஒன்றும் நீதிமன்றம் நான் வழக்கு போடல. ஏதோ சூமோட்டாவாக கோர்ட்டே ஒரு கேஸ் எடுத்து கோர்ட்டில் வந்திருக்க மாட்டேங்குது. பேப்பர் செய்தி பார்த்து நீதியரசரை ஒரு கேஸ் போட்டுருக்கதா சொன்னாங்க. அது செய்தி வந்தது அன்றைக்கி. அமராவதியில் ஒரு அல்லதாக ஒரு பிரச்சனை வந்து பேப்பரில் பார்த்தேன் நான். இல்லை, ஏதோ சொல்கிறாங்க 4 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதாகவும், எங்கள் ஒன்றிய செயலர் மேலே எல்லாம் ஏதோ கேஸ் போடுறதாகவும் தகவல் சொல்கிறாங்க. போட்டு போகிறாங்க. அதனால் என்ன, நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் உண்மை சொல்லுவோம், என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரிகை எல்லாத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். அங்கே சொல்கிறோம், கொடுத்துட்டோம், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ தான் பிடிச்சா விட்டுறாங்க. இப்போ இதை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நடக்கும். நேற்று கொடுத்ததான் இன்னைக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் விசாரிச்சு பார்த்தது, நான் அதை பற்றி கேட்கல. இன்னைக்கு பறிமுதல் பண்ணலையா? பண்ண மாட்டேன். திருப்பி கோர்ட்டுக்கு போவேன் நாங்கள். இன்னும் 2 மாதம் தானே. ஆட்சி மாறும், காட்சியும் மாறும். இப்படியே அராஜகம் போக்கெல்லாம் நிலைக்காது. இந்த பாருங்க அந்த லாரி உள்ள இருந்து வந்தது. லாரி பிடிச்சோன்னே இது பர்மிட்டுங்க, அவர் கொடுத்த பர்மிட். இது வந்து கிளாஸ் கொடுப்பான். இது வந்து ஸ்ரீ சரவணா கிரஷர் அட்ரஸ் சொல்கிறேன் பார்த்துங்க. இது அவர் கொடுத்தாரு. தென்னிலை வெஸ்ட் வில்லேஜ், அரவக்குறிச்சி தாலுக், நியர்பை அருள்முருகன் பாலிடெக்னிக் காலேஜ், தென்னிலை, ஒசூர். போதுங்களா மண்? இந்த பர்மிட் வச்சு தாங்க அந்த லாரி டிரைவர் கொடுத்தாரு. ஒரு வண்டி மண்ணோட பிடிச்சோம்ல, அந்த வண்டி டிரைவர் கொடுத்த பர்மிட். இந்த பர்மிட் இதை வச்சு தான் இந்த மாஃபியாக்கள் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு.
ஏற்கனவே அமலாக்கத்துறை வந்து ரைட் பண்ணாங்க. என்னாச்சுங்க? அதான் இதாயிருக்கு. அதேதான் வந்து இல்லைங்க. அதேதான். இப்போ பழையபடி ஏன் நீங்க வந்து இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் எஸ்பி ஃபோன் பண்ண கொடுங்க. என் செல்ல கொடுப்பா. அதையும் சேர்த்து என் செல்ல கொடு. மாவட்ட ஆட்சியர் எடுத்ததானே போனேன். எஸ்பி எடுத்ததானே போனேன். ஏங்க போய் நேர்ல எல்லாம் சொல்லிட்டோமுங்க. நேர்ல எல்லாம் சொல்லிட்டோம். இந்த பாருங்க. எஸ்பி அதுதான் போ. இப்ப போது அப்படியே ஒரே ரெங்கல் கட்டாயிரு. இதுதான் கலெக்டருக்கு போட யாருக்கு போடல எடுக்கிறதா இல்லை. யார் போட்டா சார் கலெக்டர் சாருக்கு நேற்று இருந்து ஒரு 10-20 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இல்லை சார் நேற்று எஸ்பி சார் சொன்னார், முடிச்சுட்டு வந்து எனக்கு பேசினார். நேற்று இந்த மணல் கடத்தல் சம்மந்தமாக போட்டே இருந்தேன். ஒன்றும் ஆகவே இல்லை, எடுக்கவே இல்லை. இப்போ காலையிலேருந்து எத்தனை மிஸ்டு கால் அதில் பாருங்கள் சார். என் வீட்டுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் வீட்டுக்கு முன்னாடி மாட்டு வண்டி கொண்டு கோயம்புத்தூர் ரோட்டை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தகவலை சொல்லலான்னு பார்த்தேன், எடுக்கல. நான் ஒரு 10 ஃபோன் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே ஓகே. இன்னும் ஒருக்கு கூட பேசல சார் நேற்றுலேருந்து. ஓகே ஓகே ஓகே. இதுதான் ஈஸி கலெக்டர்.